பன்னீரில் ஒரு தடவை மட்டும் சோம்பு ஆட் பண்ணி பாருங்கள், செம்ம மேஜிக் நடக்குங்க. என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பன்னீர் தாங்க எடுத்துக்க போகிறோம். பன்னீர் 100 கிராம்லேயே பார்த்திங்கன்னா 18லேருந்து 20 கிராம் புரதமும் 200 மில்லிகிராம் கால்சியமும் இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் வாரத்தில் 2லேருந்து 3 தடவை கண்டிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கிற தசை வளர்ச்சிக்கு ரொம்பவுமே அத்தியாவசியமாக இருக்கும். இதில் அமினோ அமிலங்கள் இருக்குங்க. அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் கொடுத்தே ஆகணும். பெரியவங்களும் சாப்பிட்லாம். எலும்பு பற்கள் இதெல்லாம் பலமாகறதுக்கும், கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கால்சியம் சரியாகிறதுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் கூட சாப்பிட்டு வரலாங்க. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இதில் சோம்பு ஆட் பண்ணுறப்போ இந்த பன்னீர் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம், ஏன்னா இது ப்ரோட்டீன் இல்லையா, ப்ரோட்டீன் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி செரிக்காத மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம சோம்போடு இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு பார்த்திங்கன்னா செரிமானம் சீக்கிரம் நடக்கும். அதனால தான் பன்னீர் சோம்போடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறப்போ நல்லாயிருக்கும். இப்போது அப்படியே நம்ம சாப்பிட முடியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு அதில் சோம்பு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் செய்கிற கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பன்னீர் திகட்டாது, சூப்பராக இருக்கும். பன்னீர் சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அப்படி இருக்குங்க டேஸ்ட்டு. சப்பாத்தி, புலாவ், அதே மாதிரி நார்மல் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பெரிய வெங்காயம் நான் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன். ஸோ வீடியோவில் பதிவாகலை, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டைகிராம் பவுடர், அதே மாதிரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தக்காளியையும் முந்திரியும் காமிச்சிருந்தோம், அது ரெண்டையுமே அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்த விழுதை இதோடையே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நம்ம இதில் சேர்த்துனது 3 தக்காளி சேர்த்திருக்கோம், பெரிய தக்காளியாக பார்த்து. 2 பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி சேர்த்துனா சரியாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு. 3 முந்திரி இதில் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை மூடி போட்டு மூடி நல்லா வேக வைங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயில் வதக்கி வச்ச இந்த எல்லா பன்னீரையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. பன்னீரை சேர்த்துட்டு வேகமாக கலந்து விடாமல் கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா போதும். இந்த டைமில் கொஞ்சம் கிரேவி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கம்மியாக இருந்தால் இதில் சேர்த்து மறுபடியும் லைட்டாக பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லிட்டு வச்சு மூடிடுங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், கெட்டியாக இருக்கிறனால. அவ்வளோதான், மூடியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். பாருங்கள், மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க, இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப நேரமும் பன்னீரை குக் பண்ண வச்சிங்கன்னா அதோட சத்தெல்லாம் போயிடும், அதே மாதிரி கெட்டியாயிரும். இப்போ கொத்தமல்லியை இது மேலே தூவி நம்ம சாப்பிட வேண்டியது தான். நீங்கள் இந்த பன்னீர் செய்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் செரிமானத்துக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவராகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் செரிமானம் ஆயிரும். அதுக்காக தான் பன்னீரோட நீங்கள் சோம்பு சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னது. ஸோ உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதே மாதிரி டைஜஷனுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள்.